வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 13. இது காலையில் 4 மணிக்கு எடுத்தது. 4 மணிக்கு எடுக்கும்பொழுதே இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, டிக்கெட் எல்லாமே. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் கொடுக்குற டிக்கெட்டை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கிறதுனால அன்றைக்கி காலையில் எஸ்எஸ்டி டோக்கனும் கிடையாது, பொது தரிசனமும் கிடையாதுங்க. அங்க பிரதட்சண டிக்கெட் கூட வெள்ளிக்கிழமையில் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி 13ஆம் தேதி காலையில் 4 மணிக்கே பார்க்கும்பொழுது முடிஞ்சிருச்சுங்க டிக்கெட் எல்லாமே. மேக்ஸிமம் வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 1 ஹவரில் எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருது. இன்றைக்கி ஒரு நாள் தான் டிக்கெட் அப்படிங்கிறதுனால பக்தர்கள் எல்லாருமே சீக்கிரம் வந்துடுறாங்க. அதனால் 3 மணி 3:30 மணிக்குள்ளார இந்த டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருது. எஸ்எஸ்டி டோக்கன் 4 மணிக்கு மேலே வரவங்களுக்கு கூட இன்றைக்கி கிடைக்காது. ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து திரும்பி தான் போய் ஆகணும் இன்றைக்கி. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும், அப்படி தான் வாங்கிட்டு தான் தரிசனம் பார்க்க போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வியாழக்கிழமையில் போய் நீங்கள் நிற்கிறத மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஏன்னா அது இன்கேஸ் மற்ற நாளில் போனீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் டிக்கெட் இல்லைனா கூட மறுநாள் காலைல டிக்கெட் ஒரு 15,000 டிக்கெட் இருக்குது, அவைலபிள் இருக்குது. வியாழக்கிழமையில் அந்த வாய்ப்பு இல்லைங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டருக்கு போகிறதுனா பிளான் பண்ணிங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற கவுண்டர் மொத்தம் 3 இருக்குது திருப்பதியில். ஒன்று வந்து விஷ்ணுநிவாசம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தாப்பில் இருக்கிறது, இன்னொன்று பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், 3வது அலிப்பரி நடபாதைட்ட இருக்குது பாருங்கள், பூதேவி காம்ப்ளெக்ஸ். அலிப்பரி டிக்கெட் இங்கே தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் இங்கே தான். ஏன்னா இப்போ ரெண்டுமே ஒன்றாயிடுச்சு. அலிபுரி நடபாதை வழியாக நீங்கள் நடந்து போகணுங்கிற கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. திவ்ய தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு இப்போ இல்லை. திவ்ய தர்ஷன் ஆப்ஷன் வந்து இப்போ ஸ்ரீவாரிமட்டில் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிற பேரில் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. ரெண்டும் ஒன்றுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள். அலிப்பரி ஃபுட்பாத் ஆரம்பிக்கிற இடத்துல பாருங்கள், இது பஸ்ஸெல்லாம் வெளியில் வர வழி, அதாவது மேலேருந்து கீழே இறங்குற வெளில வர வழி. அந்த இடத்துல கரெக்டாக கருடனோட மிகப்பெரிய சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த சிலையிலேருந்து இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் எப்படி போகிறது, திரும்ப லக்கேஜ் கலெக்ஷன் சென்டருக்கு எப்படி வருது, திரும்ப நடபாதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கருடாழ்வார் சிலையிலேருந்து பாருங்கள், இந்த நேராக போகிறது டோல்கேட்டுக்கு போகிற வழி. அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் ரோடு போகும், அது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி, அதாவது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி. பழைய பாதையே அதுதான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக அலிப்பதி நடப்பாதைக்கு வர்ற பாதையே அதுதான். அதுக்கப்புறம் இப்போ இந்த கபில தீர்த்தம் போகிற வழி இருக்குது பாருங்கள், இதுதான் இப்போ மெயினான ரோடாக இருக்குது. மேம்பாலத்துக்கு போகிற வழி இதுதான், கபில தீர்த்தத்துக்கு போகிற வழி இதுதான். இது வழியாக நடந்து போகணுங்க. இது வழியாக நடந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த பஸ் ஒன்று வருது பாருங்கள், தமிழ்நாடு டூரிசம் பஸ். இது வந்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு 1 டே டூர். காலையில் கிளம்பி திருப்பதி பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் அலமேலுமங்கபுரம் பார்த்துட்டு திரும்ப நைட்டு ரிட்டர்ன் போகிற பஸ்ஸு தமிழ்நாடு டூரிசம் பஸ்ஸு. வால்வோ ஏசி பஸ்ஸு பாருங்கள். ஒரு 3-4 பஸ் வருது. இல்லை இந்த வால்வோ ஏசி பஸ்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாமே இந்த அலிப்பரியோடு நின்றுடுங்க. அது வழியாக நடந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அலிப்பரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஏபிஎஸ்ஆர்டிசியோட அலிப்பரி பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸில் பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச் வழியாக நீங்கள் உள்ளே போக வேண்டியதாங்க. அது உள்ளே போனோம்னா ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பில்கிரிம் அமெனிட்டி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீ பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு பெருசாக போர்டு வச்சுருப்பாங்க. அது உள்ளதாங்க எஸ்எஸ்டி டோக்கன் இப்போ கொடுக்குறாங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டர் லைன் வெளியே இருக்கும். அது வழியாக கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது வழியாக நீங்கள் போய் தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது உள்ளே போய் பார்த்தோம்னா பெரிய கவுண்டர் இருக்கும். ஒரு 10 கவுண்டர் வச்சுருக்காங்க. அதில் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. மேலே வந்து ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்காங்க. அதில் டிஸ்பிளேலாம் போயிட்டுருக்கு. என்ன இப்போ ஸ்லாட்டு போயிட்டுருக்குறதுலாம் தெரியும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் 8 மணிக்கு அங்கே போனதுங்க. அது 8 மணிக்கு 8:30 மணி இருக்கும். 8:30 மணிக்கு போகும்பொழுது அங்கே எந்த டிக்கெட்டுமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது. உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி சண்டே அன்றைக்கும் காலையில் 5:30 மணிக்கே எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வெளியில் வந்து அந்த கவுண்டர் லைன் போகுது பாருங்கள். இதுக்கப்புறம் நேராக போகிற ரோடு இது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவுண்டராக வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கூண்டுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு முழுக்க நிறைய பக்தர்கள் வந்து லைனில் வர்ற மாதிரி ஒரு 10 லைன் வச்சுருக்காங்க. கூண்டுக்கு மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அது வழியாக தான் உள்ள பக்தர்கள் அளவு பண்ணி அவங்க சுற்றி வந்து லைனில் நின்று திரும்ப வந்து டிக்கெட் எடுக்கலாம். அப்படி தான் வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே நடபாதையில் போகிற 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க பாருங்கள். அலிப்பரி நடபாதையில் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் தனியாக 10,000 டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டோக்கனுக்காக கட்டின கூண்டு இதெல்லாம் அது. அதுக்கப்புறம் இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறது வசதியாக இருக்கிறதுனால இப்போ அதிலே தான் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் நின்று தான் நீங்கள் டிக்கெட் வாங்கணும். இப்போ நைட்டு 11 மணிக்கு போய் நின்றுறாங்க. ஏன்னா 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதுனால 11 மணிக்கெல்லாமே பக்தர்கள் போய் நின்றுறாங்க. அதுதான் உட்காந்து அவனை வேறு வழி கிடையாது. மழை வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி நின்று தான் வாங்குற மாதிரி இருக்குது. 2 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா சாதாரண நாட்களில் 2 மணிக்கு ஆரம்பித்தா 4:30 மணிக்கு சமயத்தில் முடிஞ்சிருது. 5 மணிக்கு முடியுது. கூட்டம் இல்லாமல் இருந்தால் 6-7 மணிக்கு இருக்குங்க. வியாழக்கிழமையில் போனோம்னா 1 ஹவர் 3-3:30க்குள்ளார கண்டிப்பாக டிக்கெட் முடிஞ்சிடும். அது மாதிரி தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அங்கே கொடுக்குற டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் திரும்ப வெளில வர வேண்டியதாங்க. வந்தீங்கன்னா திரும்ப மெயின் ரோட்டுக்கு வந்து
இந்த கர்டார் வேர்ட்ஸ் லைட்டாக வந்துருங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இந்த லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. வாசலில் இந்த கர்டார் வேர்ட்ஸ் சிலையிலேருந்து லெஃப்ட்டில் ரோடு போகுது பாருங்கள். அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம்னா வழி நெடுக்க ஃபுல்லாக கடை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் கூட வச்சுருக்காங்க. லாக்கர் இருக்கிற மாதிரி, லாக்கர் கிடையாது, பட் வெயிட்டிங் ஹால் மட்டும் வச்சுருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த லக்கேஜெலாம் கலெக்ஷன் பண்ணுற இடம் இருக்குது. அதுவும் க்யூ லைன் தான். அதில் க்யூவில் நின்று நீங்கள் உங்கள் லக்கேஜ் கொண்டு கொடுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அதிகபட்சமாக ஒரு 300-400 பேர் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அவ்வளோதான். அது நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கிட்டு எல்லோரும் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரே ஆள் கூட எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு முடியறத பொறுத்து பார்த்துங்க. அதில் க்யூவில் நின்று லைனில் 2 லைன் வரும். 2 லைன் தாண்டி உள்ளே விட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க உங்கள் லக்கேஜெலாம். அது ஸ்கேன் பண்ணி அதில் உள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அடுத்தது அங்கே உள்ளே போனோன்னா வாங்கிப்பாங்க. நம்பர் எழுதின ஸ்லிப் இருக்கும். அதே ஸ்லிப்பை உங்கள்கிட்டையும் கொடுப்பாங்க. ஸ்லிப்பில் உள்ள சீரியல் நம்பர் தான் உங்கள் பேக்கில் எழுதுவாங்க. அதை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த நம்பரும் அந்த நம்பரும் ஒன்றா இருக்கான்னு நீங்கள் எழுதும் போதே கொஞ்சம் செக் பண்ணிங்க. முன்னெல்லாம் பூட்டு போட்டால் தான் வாங்குவாங்க. இப்போ பூட்டு போடணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பூட்டு இல்லாமலும் உங்கள் பேக் வாங்கிப்பாங்க. பட்டு கட்டப்பை மாதிரி தான் வாங்க மாட்டாங்க. ஓப்பனில் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஜிப்பு போட்டது க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வாங்கிப்பாங்க பேக்கை. அதை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் புத்தகத்தை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு அத்தியாவசியமாக நடந்து போகும்போது என்னென்ன தேவையோ அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். திரும்ப வெளியில் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை ஆரம்பிக்குது. நடப்பாதைக்கு மேலே ஏறுற சுரங்கப்பாதை. ரோடை கிராஸ் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த சுரங்கப்பாதை வழியாக நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். அது வழியாக நடந்து போகலாம் பாருங்கள். இப்படியே நடந்து போனோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படி மேலே ஏறுற இடத்துல தான் 1வது படி ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பாருங்கள் பக்தர்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து சூடம் ஏற்றி காமிச்சு பெருமாளை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப எப்போதுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் வந்து முதல் படியை பார்த்துட்டு அங்கே வழிபாடு பண்ணிட்டு தான் சூடம் ஏற்றி காமிச்சு ஆரத்தி காமிச்சு தான் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுமாதிரி வெயிட் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா நீங்கள் சைடில் வந்து படியை தொட்டு கும்பிட்டுட்டு மேலே ஏறி வரலாங்க. அதுக்கப்புறம் வழிநடுக இருக்குது. அந்த மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிருப்பாங்க, திருமலா போகும் வழி 9 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக நீங்கள் மேலே ஏறி போக வேண்டியதாங்க. அது வழியாக மேலே ஏறினீங்கன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக இப்போ யாகம்லாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க. திவ்ய அனுக்கிரக ஹோமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே ஏறினோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நேராக பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுற இடம் ஒன்று இருக்கும். சப்த பிரதக்ஷண மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல போய் நீங்கள் கிருஷ்ணர் அந்த இடத்துல இருப்பார். அவரை சுற்றி 7 மாடுகள் இருக்குங்க. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பழமையான மாடுகள் 7 வகையான மாடுகளை கன்றுக்குட்டிகளோட பசு மற்றும் கன்றுகளோட அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நிறைய கோசாலையிலேருந்து நிறைய மாடுகளை மாற்றி மாற்றி அந்த இடத்துல கொண்டாந்து பசுவும் கன்றும் இருக்கிற மாதிரி கொண்டாந்து மாடுகள் வைக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த மாடுகள்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணரை வழிபட்டுட்டு வெளியில் வரலாங்க. திரும்ப வந்து நடைபாதை ஆரம்பித்து மேலே ஏறி போகலாம். அலிப்பதி நடைபாதை வழியாக மேலே ஸ்டார்ட் பண்ணி போகலாம். 4.5 மணி நேரம் மினிமம் ஆகுங்க. அது 4 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. அலிப்பதி நடைபாதை இந்த மாதிரி தான் நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் மேலே ஏறி போகலாம். அதுமாதிரி நடைபாதை முடிகிற இடத்துலையே ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கான டிக்கெட்டில் நீங்கள் லக்கேஜெலாம் கலெக்ஷன் பண்ணுற இடமும் இருக்குது. பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு மேலே மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சாமி தரிசனத்துக்கு போகலாம். இந்தமாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் எடுக்கணும்னா இதுக்கும் நீங்கள் நைட்டு 11 மணிக்கே போயிடுங்க. 11 மணிக்கு போனீங்கன்னா 2-2:30க்கு உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு 4:30 மணிக்கு அந்த லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. 4:30 மணிக்கு நீங்கள் கொண்டு லக்கேஜெலாம் கொடுத்துட்டு அப்போயே நடக்க ஆரம்பிச்சிடலாங்க. நார்மலாக வந்து அலிப்பதி நடைபாதை 6 to 6ன்னு போட்டிருக்காங்க. பட் நீங்கள் லக்கேஜை கொடுத்துட்டு நீங்கள் 5 மணிக்கு வெளில வந்துட்டிங்கன்னா கூட 5 மணிக்கு நீங்கள் போய் நடக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. 5 மணி பொழுது ஒடிஞ்சிருது. 5-5:30 நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாக 8:30 மணி 9 மணிக்கெலாம் நீங்கள் மேலே ஏறி போயிடலாம். அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் நைட்டு 11 மணிக்கு போனீங்கன்னா லைனில் நின்று 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுற கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கலாங்க. நடந்து போகிறதுனாலும் போகலாம், இல்லை அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி போகிறதுனாலும் போகலாங்க. அது உங்கள் விருப்பம். அங்கேயே அப்படி தான் சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா திவ்ய தர்ஷன் டிக்கெட்டில் SST டோக்கன். உங்கள் நண்பர்கள் யாராவது இதுமாதிரி அலிப்பதி நடைபாதை வழியாக நடந்து போகணும், பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அதுமாரி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.